سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நல்லடியார்களே, படைத்த ரப்புவுக்கே எல்லா புகழும். அவனது வற்றா பெருங்கருணை வல்லல் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழித்தோன்றர்களின் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள், நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரஜபு மாதம் நம்மை கடந்து ஷஅபானுடைய மாதத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபுடைய மாதம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், அது விதைக்கின்ற மாதம். ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, எப்படி ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களோ, அதுபோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க ரஜபுடைய மாதம் விதைக்கின்ற மாதம், ஷஅபான் மாதம் தண்ணீர் பாய்ச்சுகின்ற மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமலான் மாதம் அறுவடைக்கான மாதம் என்று சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட ரஜபு நம்மை கடந்திருக்கிறது. ஷஅபான் இப்பொழுது நம்மிடத்திலே நாம் ஷஅபானிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் பிரார்த்தனை செய்ததை போன்று அல்லாஹும்ம பல்லிக் ரமலான் என்று துஆ செய்தார்கள் அல்லவா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹர ரமலான் என்று ரஜபுடைய மாதம் துவங்குகிற பொழுதே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லவா? அந்த பிரார்த்தனையை நாமும் செய்து கொண்டு ரமலானை அடைந்து கொள்ளுகிற பாக்கியத்தை, ரமலானுடைய அந்த அறுவடையை செய்து கொள்ளுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக, அன்பிற்கினியவர்களே, ஷஅபான் என்று சொன்னாலே நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. ஷஅபானுக்கென்று நிறைய சிறப்புகளும் நிகழ்வுகளும் நிறைய நமக்கு இருப்பதை நாம் கிதாபுகளை புரட்டுகிற பொழுது நமக்கு தெரியும். அதிலே ஒன்று பராஅத்து இரவு. பராஅத்து இரவு அப்படிங்கிறவங்க முன்னோர்கள் ஒரு கட்டத்தில் ஷஅபானுடைய பிறை 15 அன்னைக்கு இந்த பராஅத் இரவு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மிகச் சிறப்பாக எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு தங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்களுடைய அடிப்படை காரணத்தினால், அவர்களுடைய அந்த அறிவீனத்தின் காரணத்தினால் பராஅத் என்று சொல்லப்படுவது ஏதோ பித்அத் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி செயல்படுத்துகிறார்கள் என்பதை போன்று ஒரு நிலையை உருவாக்கி நல்ல அமல்களை செய்வதை விட்டும் மக்களை தடுத்து கொண்டிருக்கிற அறிவியினர்கள் இருக்கிற காலம் என்பதையும், அதனால் அது குறைந்து போயிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நிம்மதி இன்றியமையாத ஒரு செய்தி. நிம்மதி மனுஷனுக்கு வேணும்னா என்ன செய்வாங்க? அவனுக்கு நிறைய பிரச்சனைகளை விட்டும் அப்புறப்பட வேண்டும், தொல்லை துன்பங்களை விட்டும் அப்புறப்பட வேண்டும், ஆரோக்கியம் அவனுக்கு வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தானே நிம்மதி கிடைக்கும். அப்போ நிம்மதி என்பது இன்றியமையாத ஒன்று. அந்த நிம்மதியை பெற்றுத்தருகிற ஒரு 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானது. அந்த நிம்மதியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதிலே பங்களிக்கிறது 3 விஷயங்கள். ஒன்று, நமக்கு வளமான வாழ்வாதாரம்.
வளமான வாழ்வாதாரம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அந்த வளமான வாழ்வாதாரம் முழுமையாக நம்மிடத்திலே கிடைத்து விட்ட பொழுது நமக்கு மகிழ்ச்சி என்பது உண்மையிலேயே அது தானாகவே நம்மிடத்திலே வந்துவிடும். அதே போல அந்த வளமான வாழ்வாதாரத்தை அனுபவிப்பதற்கான தேவையான ஆரோக்கியமும் நம்மிடத்திலே வர வேண்டும். நிறைய காசு பணம் சொத்து சுகங்கள் இருக்கு, ஆனால் ஆரோக்கியம் இல்லை. நம்ம இடத்துல ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எதையுமே அனுபவிக்க முடியாமல் இருப்போம். ஒன்று மட்டும் செய்வோம், டாக்டருக்கு கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருப்போம். இருக்கிற இந்த காசு பணத்தெல்லாம் என்ன செய்வாங்க, டாக்டருக்கு கொண்டு போய் அவன் கேட்குற அளவுக்கான எல்லாத்தையும் கொட்டி கொண்டே இருப்போம். அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். ஆக அந்த வளமான வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல இருக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னங்க, ஆரோக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது இன்னொன்று நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வளமான வாழ்வு இருக்கிறது, ஆரோக்கியமும் இருக்கிறது, ஆனால் தேவையற்ற மன கஷ்டங்கள் நமக்கு வருகிறது, தேவையற்ற துன்பங்கள் நமக்கு வருகிறது. ஆபத்துக்கள் நிறைந்த இடத்திலே நாம் இருக்கிறோம், ஆபத்துக்கள் என்னை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறது என்று சொன்னாலும் அங்கே நாம் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக நிம்மதி நமக்கு கிடைக்க வேண்டும், அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 அம்சங்களும் ஒரு சேர நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வளமான வாழ்வாதாரம், ஆரோக்கியத்துடன் கூடிய அந்த வாழ்க்கை, கஷ்டங்கள் துன்பங்கள் நஷ்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாக வேண்டும். அப்படி உருவாகிட்டால் நிம்மதி நமக்கு கிடைச்சது. அன்பிற்கினியவர்களே, அந்த அடிப்படையிலே அந்த பராஅத்து இரவு அன்று ஒரு 3 யாசீன்கள் ஓதப்படுவதை நமக்கெல்லாம் முன்னோர்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா பித்அத்து அப்படின்னு சொல்லி அதை ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, அந்த 3 யாசீனும் அந்த அடிப்படையில் தான் ஓதி துஆ செய்யப்படுகிறது. அன்றைய தினத்திலே அந்த பராஅத்து இரவு அன்று இந்த 3 யாசீன்களையும் ஓதி துஆ செய்யப்படுகிறது. ரப்பே, வளமான வாழ்வாதாரத்தை குர்ரா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்வை குர்ரா அல்லாஹ், அதே போல கஷ்டங்கள் துன்பங்கள் ஆபத்துக்கள் இல்லாத ஒரு வாழ்வை குர்ரா அல்லாஹ்னு சொல்லி ரப்பிடத்திலே 3 யாசீனை ஓதி இதன் பொருட்டால் எங்களுக்கு அந்த பாக்கியங்களை கொடு என்று சொல்லி ரப்பிடத்திலே நாம் கேட்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற ஒரு செய்தி, தாரணியில பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி. மன் கரஅ யாசீன், ஒருத்தர் யாசீனை ஓதுகிறார். எப்போ ஓதுறாரு? ஹீன யுஸ்பிஹு, காலை நேரத்திலே ஓதுகிறார். காலை நேரத்திலே யாசீன் ஃபஜ்ர் தொழுத உடனேயே அல்லது ஃபஜ்ருடைய நேரத்திலேயே யாசீனை ஓதுகிறார். அப்படி யாசீனை அவர் ஓதுவார் என்று சொன்னால் மாலையை அவர் அடைகிற வரை அவருக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் இலகுவாக ஆக்கி வைக்கின்றான். அன்னைக்கு அவர் யாசீன் ஓதிட்டாரு அப்படின்னு சொன்னா, காலையிலே யாசீனை ஓதுவார் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, அன்று மாலை பொழுது வருகிற வரை அவருடைய காரியங்கள் எல்லாம் மிக இலகுவாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் ஃபஜ்ரு தொழுத உடனே உட்கார்ந்து யாசீன் ஓதுற பழக்கம் தனித்தனியாகவும் ஓதுவாங்க. இமாம் என்ன செய்வாருன்னு சொன்னால் யாசீன் ஓதி துஆ செஞ்சுட்டு அப்புறம் தான் பள்ளியை விட்டு எல்லாரும் ஃபஜ்ர் தொழுகை நேரத்தில் தொழுதுட்டு வெளியே போகிறாங்க. அது மாதிரியான பழக்கமும் இருந்தது. இந்த ஹதீதினுடைய அடிப்படையில் தான் பாவம் இந்த தங்களை அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த அறிவினர்கள் குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டார்கள். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த சங்கடமாக தான் இருக்கு. இருந்தால் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. நன்மைகளை சம்பாதிப்பதை மூளையில கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா சஹீஹு லஈஃபு பித்அத்து ஷிர்கு முருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போய் மண்டைக்குள்ள வச்ச உடனே நம்மள மாதிரி ஆளுங்க எதை சொன்னாலும் இவங்கெல்லாம் இப்படித்தான் நிறைய எல்லாம் பொய் பேசுவாங்கங்கிற மாதிரியான ஒரு நிலையை இந்த அறிவாளிகள், அந்த அறிவாளிகள் சொல்லிவிட்டதினால்
அன்பிற்கினியவர்களே, நாம் இப்பொழுது அந்த நன்மைகளை சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல திரும்பவும் சொல்றாங்க, வமன் கரஹா, யார் அந்த யாசீனை ஓதுகிறார்களோ, ஃபீ சதுரி லைலிஹி, இரவின் ஆரம்பத்திலே ஓதுகிறார், அதாவது மக்ரிப் தொழுகையுடைய நேரத்திலே. மக்ரிப் தொழுதுட்டு யாசீனை உட்கார்ந்து ஓதுறார். அப்படி யார் ஓதுகிறார்களோ, உஊதிய யுஸ்ர லைலத்திஹி, அன்றைய இரவினுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவாக ஆக்கி வைக்கின்றான். இரவினுடைய ஆரம்பத்திலே ஓதுகிற அந்த யாசீன் அன்றைய இரவு அவருக்கு எல்லாவற்றையும் இலகுவாக ஆக்கி தருகிறது சொல்லுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. இன்னைக்கு பாருங்க, உண்மையில யோசிச்சு பாருங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம், நம்ம பள்ளியை எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் குர்ஆனை எடுத்து நாம் ஓதுகிறோம்? எத்தனை நபர்கள் குர்ஆனை எடுத்து நான் தினமும் யாசீனை ஓதுகிறேன் அல்லது எனக்கு தெரிந்த அத்தியாயங்களை ஓதுகிறேன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், இந்த சூரத்துல் வாக்கியா இருக்கு பார்த்தீங்களா, 27ஆம் ஜுஸ்ல சூரத்துல் வாக்கியான்னு சொல்லி வரும். இதா வகஅத்தில் வாக்கியா லைஸ லிவகஅத்திஹா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வாக்கியா சூரா வரும். அதை தினமும் நீங்கள் ஓதினால், குறிப்பா காலையில நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா உங்களது வாழ்வாதாரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எல்லா வீடுகளிலேயும் இந்த சூரத்துல் யாசீனும் சூரத்துல் வாக்கியாவும் ஒழித்துக் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. அதை ஒட்டுமொத்தமா ஒழித்து கட்டிய பெருமை இந்த அறிவாளிகளுக்கே சாரும். இந்த அறிவாளிகளுக்கே அந்த பெருமை சாரும். அல்லாஹ் அதற்கான கூலியை நாளை மறுமையிலே கொடுப்பான் என்பது நிச்சயமான நிதர்சனமான உண்மை. அன்பிற்கினியவர்களே, நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, அதே போன்று பராஅத்துடைய இரவின் சிறப்புகளையும் அது பித்அத்து லஈஃபான ஹதீஸ்களை வச்சு அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி, எங்க யாசீன் ஓதுறதுக்கு என்னங்க? லஈஃபா இருந்தா என்ன, சஹீஹா இருந்தா என்ன, முர்சலா இருந்தா என்ன, இல்ல மௌதுஆ இருந்தா கூட என்ன? வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் யாருக்கும் தெரியாது. சஹீஹ்னா என்ன அர்த்தம்னு தெரியாது, லஈஃப்னா என்ன அர்த்தம்னு தெரியாது, மௌதுஆனா என்ன அர்த்தம்னு தெரியாது, முர்சல்னா என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க? சஹீஹா லஈஃபா. கேள்வி மட்டும் கேட்பாங்க, கேள்வி மட்டும் கேட்பாங்க. மக்கள் மண்டையில அப்படி பதிய வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்கள எந்த நன்மையும் செய்ய விடாம தடுத்து வச்சிருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை பாருங்க. தஃப்சீர் குர்துபியில பதிவாயிருக்கிற செய்தி, தஃப்சீர் ரூஹுல் மஆனி என்ற கிதாபிலேயும் பதிவாயிருக்கிற ஒரு செய்தி. இந்த பராஅத் இரவை பற்றி செய்திகளை சொல்லும் பொழுது அந்த இரவுக்கு 4 அம்சங்கள் இருப்பதாக சொல்றாங்க. 4 அம்சங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒன்று லைலத்துர் ரஹ்மா. அந்த இரவு என்ன இரவுங்க? ரஹமத்தை வாரி வழங்குகிற இரவு. அந்த பராஅத் இரவுங்கிறது என்னத்தை கொடுக்குதுங்க? ரஹமத்தை வாரி வழங்குகிற இரவு. எனவே அந்த பராஅத்திற்கு லைலத்துல் ரஹ்மா என்று பெயரிடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போல இன்னொன்று லைலத்துல் முபாரக்கா. கிடைக்கிற அந்த ரஹமத், அந்த அருள், அது எசனோ அதிலே பரக்கத் இருக்க வேண்டும். அதுல என்ன இருக்கணுங்க? அருள் வளம் இருக்க வேண்டும். அந்த அருள் வளத்தை கொடுப்பது அன்றைய இரவாக இருக்கிறது. அந்த இரவிலே அது கொடுக்கப்படுகிறது. எனவே அது லைலத்துல் முபாரக்காவாக இருக்கிறது. இன்னும் சொன்னாங்க, நரகவாசிகளில் பெரும்பான்மையானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய இரவிலே விடுதலை சிட்டை கொடுத்து விடுகின்றார். பரவாயில்ல, உங்களை மன்னிச்சிட்டேன், உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை. அதனால் அந்த இரவுக்கு லைலத்து ஸஃப் என்று பெயர் வைத்தார்கள். விதி சீட்டு வழங்கும் இரவு, விதி சீட்டு வழங்கும் இரவு. லைலத்துல் பராஅத் என்று 4வதாக நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இரவு என்று சொல்லி அன்றைய தினத்தில் தான் விதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நாடிய விதத்திலே எழுதுகிறான் என்பதும் இந்த 4 அம்சங்களை கொண்டதாக பராஅத் இரவு இருக்கிறது. ஆனா இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை ஒன்னையும் செய்ய விடாம ஆக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. அன்பிற்கினியவர்கள் பாருங்க, அந்த இரவுல சொல்லப்படுகிற செய்தி பைஹக்கில பதிவாயிருக்கிற செய்தி, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல
பதிவாகி இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, அந்த இரவுகளிலே பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை. 5 விதமான பிரார்த்தனை அது மறுக்கப்படுவதில்லை. அது அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். 5 விதமான பிரார்த்தனை அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒன்று, அந்த இரவு மட்டுமல்ல, 5 இரவுகளிலே செய்யப்படுகிற பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை. அதிலே ஒன்று ஜும்ஆ நாளின் இரவு. ஜும்ஆவுடைய இரவு, ஜும்ஆ நாள் இரவு சொன்னா இன்னைக்கு நமக்கு இரவு நம்ம கடந்து வந்துட்டோம் பாருங்க. வியாழன் மாலை விடிந்தால் வெள்ளி, அந்த இரவு நாம் கேட்கிற பிரார்த்தனை அது மறுக்கப்படுவதில்லை, அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று நமக்கு சொல்லித் தரப்படுகிற செய்தியாக பார்க்கிறோம். அடுத்து 2வது, ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் ஆரம்ப நாள். ரஜப் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க அல்லவா, اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان அப்படின்னு துஆ செஞ்சாங்க அல்லவா. இன்னைக்கு எல்லா பள்ளிகள்லயும் எல்லா வக்துகள்லயும் துஆ ஓதுற பள்ளிகள் எல்லாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் பார்க்கிறோம். எந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஜபுடைய மாதம் அந்த ஆரம்பத்தினுடைய இரவு இருக்கிறதே, அது பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவாக இருக்கிறது. பிரார்த்தனைகள் அங்கே மறுக்கப்படுவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, 3வது ஷஅபானுடைய 15வது இரவு. அடுத்து நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். அதை அடுத்து நாம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஷஅபானுடைய 15. அன்பிற்கினியவர்களே, அந்த ஷஅபானுடைய 15ஆம் இரவிலே யார் துஆ செய்கிறார்களோ, யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ, ஹலாலான எந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையாக முன்வைக்கிறார்களோ, மன்றாடுகிறார்களோ, அந்த மன்றாட்டம் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாமல் அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலிருந்து நமக்கு எடுத்து கொடுப்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, 4வதாக ஈதுல் ஃபித்ர். ரமலான் முடிஞ்ச உடனே பெருநாள் தொழுகிறோம் அல்லவா. ரமலான் முடிந்த உடனே அந்த பெருநாளை எத்தனை குழப்பம். இன்னைக்கு 4 பெருநாள் தொழுகிறோம். 4 நாளைக்கு வரிசையா பெருநாளை தொழுகிறோம் பார்க்கிறோம். நம்ம அன்பிற்கினியவர்களே, ஒரு காலத்திலே பார்த்தோம், நம்ம தேசமா எல்லாம் ஒரே தொழுகை, ஒரே இடத்துல ஒன்று கூடுவார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவலாவிக் கொள்ளுவார்கள், கட்டி அணைத்துக் கொள்ளுவார்கள், முஆனகா செய்து கொள்வார்கள், முசாபஹா செய்து கொள்வார்கள், ஒருத்தர் கொடுக்கல் வாங்கலை சொன்னா வச்சுக்குவாங்க. இன்னைக்கு நான் முன்னாடி தொழுவேன், நான் பின்னாடி தொழுவேன், நான் 3 நாள் கழிச்சு தொழுவேன். 4 பெருநாள். அன்பிற்கினியவர்களே, கொஞ்சம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அறிவுள்ள நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அது ஒரு புறம் இருக்க, அந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் இரவு இருக்கிறது அல்லவா. விடிஞ்சா பெருநாள் பிறை பார்க்கப்பட்ட நாள் இருக்கிறது அல்லவா. ரமலான் முடிந்து பிறை பார்க்கப்பட்ட நாள் இருக்கிறது அல்லவா. அந்த நாளிலே, அந்த இரவிலே செய்யப்படுகிற பிரார்த்தனை அது மறுக்கப்படுவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அதே போல ஈதுல் அல்ஹா, குர்பானி கொடுக்கிறோம் இல்ல, அந்த நாள், அந்த 10வது நாள், அன்றைய தினத்து இரவிலே 10 முதல் நாள் பிறை பிறக்கும் பாருங்க, விடிந்தால் குர்பானி பெருநாள் தொழுவோம். அந்த நாளிலே செய்யப்படுகிற அந்த பிரார்த்தனையும் அது மறுக்கப்படுவதில்லை, அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று அன்பிற்கினியவர்களே சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் இந்த செய்தியை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதும் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆனால் இவைகளெல்லாம் நன்மையினுடைய ஒரு அம்சங்கள், நன்மை கிடைப்பதற்கான அம்சங்கள், நம்மை நன்மையின் பக்கம் வரவழைப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல்கள். அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இல்லாமல் அழிப்பதிலே ஒரு பெரிய தீவிரத்தை காட்டி அழித்து விட்டார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தியாக நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அன்பிற்கினியவர்களே, அதே போல பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகிறவங்க ஒரு நேரத்துல சஜிதாவில் இருந்து எழவே இல்லை. சஜிதாவிலிருந்து எழவே, நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் ரசூலுல்லாஹ் இன்னும் எந்திரிக்கலையே, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திலே எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சஜிதாவிலேயே மரணித்து விட்டார்கள் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணமே வந்து விட்டது.
நான் இதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பெருவிரலை பிடித்து நான் அசைத்து பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய பெருவிரல் சஜ்தாவில் இருக்கிறாங்க, நான் பின்னாடி இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சஜ்தாவில் இருக்கும்போது நான் பின்னாடி இருந்து அந்த பெருவிரலை நான் அசைத்து பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பெருவிரல் அசைந்தது. எனக்கு அப்பொழுதுதான் மனதிலே நிம்மதி ஏற்பட்டது, மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த இரவு எந்த இரவு என்று சொன்னால் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவாக இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பதிவு செய்து சொல்லிருப்பதை நாம் பார்த்தோம். பைஹக்கில பதிவாகியிருக்கிற செய்தி. இன்னும் சொல்றாங்க, இன்னும் அந்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அப்போ நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த சஜிதாவை என்ன செஞ்சேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போய் நான் என்னுடைய காதுகளை அங்கே காது கொடுத்து கேட்டேன். ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பிரார்த்தனைன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக மின் சகதிக, உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். ரப்பே, உன்னுடைய கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை கொண்டு? நீ பொருந்திக் கொள்ளுவாய் அல்லவா, நீ எந்த அமல்களை எல்லாம் பொருந்திக் கொள்ளுவாயோ, நான் உனக்கு இப்போ சஜிதாவிலே இருக்கிறேனே, இந்த சஜிதாவை நீ பொருந்திக் கொள்வாய் அல்லவா, நான் இன்னும் அமலை செய்கிறேனே, அந்த அமலை நீ பொருந்திக் கொள்வாய் அல்லவா, அப்படி பொருந்திக் கொள்ளுகிறதை கொண்டு உன்னிடத்தில் உன்னுடைய கோபத்தை விட்டும் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக மின் சகதிக என்று ஓதியதை நான் என்னுடைய காதிலே கேட்டேன். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொல்றாங்க, வபி முஆஃபாதிக மின் உகூபதிக, அதே போன்று ரப்பே உன்னுடைய தண்டனையை விட்டும் நீ கொடுக்க போகிற, நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி நீ கொடுக்க போகிற தண்டனையை விட்டும் உன்னுடைய மன்னிப்பின் பொருட்டால் நீ மன்னிக்கிறவன்டா அல்லாஹ், நீ கருணையாளன், மன்னிப்பவன் நீ, உன்னுடைய மன்னிப்பை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். ரப்பே, எனக்கு நீ தண்டனையை கொடுத்து விடாதே. அதை சொல்ல நான் கேட்டேன். சொல்றது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. இன்னும் சொல்றாங்க, வ அஊது பிக மின்க இலைக ஜல்ல வஜ்ஹக, அதே போன்று ரப்பே உன்னுடைய கருணை, உன்னுடைய கருணையை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், உன்னுடைய கருணையை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். நான் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது ரப்பே, நான் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது, உன்னிடத்தில் உன்னுடைய பொருத்தத்தை, உன்னுடைய கருணையை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். லா உஹ்சிய ஸனாஅ அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரார்த்தனையை தொடர்ந்து செய்தார்கள். அதுக்கு பிற்பாடு நான் என் காதல கேட்டேன், என்னைக்கு நடந்ததுங்க? ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவிலே இது நடந்தது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நம்ம இங்க பார்க்கிறது என்ன செய்தி? அன்றைய இரவு அருள் நிறைந்த இரவு, மஃபிரத் வழங்கப்படுகிற இரவு, ரஹமத் வழங்கப்படுகிற இரவு. எனவே ரப்பிடத்திலே மன்றாட வேண்டும், அதுவும் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான சஜிதாவில் இருந்து மன்றாட வேண்டும் என்பதை நமக்கு கற்று தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அன்பிற்கினியவர்களே, இல்லாமலேயே ஆக்கணும், ஒழிச்சு கட்டணுங்கிற அந்த சிந்தனையில இதெல்லாம் பித்அத்து, இதெல்லாம் ஐஃப்ல வந்தது, அப்படி சஹீல வந்து அது இதையும் சொல்லி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி. அன்னைக்கு விடிஞ்சிச்சு, அந்த ஹதீஸ் தொடர்ந்து. இன்னும் அன்றைய தினம் காலை விடிந்தது. காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கேட்டதை, அது என்ன கேட்டனோ அந்த கேட்டதை சொன்னதை நபி அவர்கள் என்னிடத்துல சொன்னாங்க. நீ காது கொடுத்து வந்து என்னிடத்துல கேட்ட இல்ல, சஜிதாவில் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை என்னுடைய விரலை எல்லாம் அசைத்து பார்த்து விட்டு வந்து நீ காது கொடுத்து கேட்டியே, அந்த பிரார்த்தனையை நீ மனனம் செய்து கொள், ஓதிக்கொண்டே இரு, அதை ஓதிக்கொண்டே இரு என்று காலையில் எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னார்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அதே போல பாருங்க, அந்த இரவு, இந்த பராஅத்துடைய இரவு இருக்கிறதல்லவா, ஷஅபானுடைய 15ஆம் இரவு இருக்கிறதல்லவா, சொல்லப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் அறிவிக்கிறாங்க, யுஃப்தஹுல்லாஹுல் கைர
ஃபி அர்பஇ லயாலின், 4 இரவுகளிலே கைருடைய வாசலை அல்லாஹ் திறக்குகிறான். 4 இரவுகளிலே அல்லாஹ் கைருடைய நன்மைகளின் வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான். அதிலே ஒன்று லைலத்தின் நிஸ்ஃபு மின் ஷஅபான். அதுல ஒன்று எதுங்க? ஷஅபானுடைய 15ஆம் இரவு அல்லாஹ் சொன்னானா நன்மையின் வாசல்களை திறந்து வைத்து வருகின்றான். வாங்க நிறைய அமல் செய்யுங்க, அதுல உங்களுக்கு நிறைய நன்மை. ஒன்றுக்கு 700 அல்ல, 700 பன்மடங்காக பெருக்கி தருவதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நன்மையின் வாசல் அன்றைய தினத்திலே திறந்து வைக்கப்படுகிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி தருகிறாங்க. இன்னும் சொன்னாங்க வஃபி லைலத்தி அரஃபத இலல் அகானி, அரஃபாவுடைய நாள் இருக்கிறது அல்லவா, அன்றைய ஃபஜ்ர் பாங்கு சொல்லுகிற வரை வாசல்கள், நன்மையின் வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது. வாருங்கள் அமல் செய்யுங்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று நிறைய செய்திகள், அந்த பராஅத்தை பற்றிய செய்திகள் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொன்று சொல்லப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நடந்த ஒரு வரலாறு ஒன்று. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இல்லத்திலே தங்க வேண்டிய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அவருடைய வீட்டுல தங்கணும். அன்னைக்கு வந்தாங்க, வீட்டுல இருந்தாங்க. இப்ப தூங்கி எந்திரிச்சு ஜாமத்துல விழித்து பார்க்கிறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விழித்து பார்க்கிறாங்க. அங்கே படுக்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இல்ல. சுற்று முற்றும் வீட்டு சுத்தி பார்க்கிறாங்க, எங்கேயுமே இல்லை. எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்ன செய்றாங்க, இவங்களுக்கு சந்தேகம், வேறொரு மனைவியின் வீட்டுக்கு போயிருப்பார்களோ, வேறொரு மனைவியின் வீட்டுக்கு போயிருப்பார்களோ என்று சந்தேகம். வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க, எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. ஜன்னத்துல் பக்கீ பக்கத்துல தான் இருக்கு. உம்ரா போனவங்க, ஹஜ் போனவங்களுக்கு தெரியும், மதீனா பள்ளிவாசலுக்கு அருகாமையிலேயே ஜன்னத்துல் பக்கீ இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜன்னத்துல் பக்கீயிலே நின்று தாயை உயர்த்தியவாறு ரப்பிடத்தில் எழுதுறாங்கன்னு சொன்னா பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஜன்னத்துல் பக்கீவுக்கு வர்றாங்க. தேடி பார்க்கிற நேரத்தில் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே கேட்கிறாங்க, இன்னும் ஆயிஷா, அல்லாஹும் ரசூலும் உனக்கு மோசடி பண்ணிடுவாங்கன்னு நீ நினைக்கிறியோ? அல்லாஹும் ரசூலும் உனக்கு மோசடி செய்து விடுவார்கள் என்று நீ நினைத்துக் கொண்டாயோ? இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்க எங்கேயாவது வேறொரு மனைவியினுடைய வீட்டுக்கு போயிருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது, அதுதான் நான் தேடி வந்து விட்டேன் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அந்த நேரத்திலே பதில் சொன்னார்கள். அந்த இரவு எந்த இரவு என்று சொன்னால் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு, 15ஆம் இரவு என்பதுதான் இந்த அறிவிப்பிலே பைஹக்கிலே பதிவாயிருக்கிறது, இப்னு மாஜாவிலே பதிவாயிருக்கிறது, திருமதியிலே பதிவாயிருக்கிறது, முஸ்னத் அஹ்மதிலே பதிவாயிருக்கிறது. ஆக அன்பிற்கினியவர்களே, இத்துணை அறிவிப்புகளிலே வந்திருக்கிற செய்தி ஷஅபான் 15 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கபர் ஜியாரத்துக்கு போயிருக்கிறார்கள் என்பதும் அங்கே அவர்களுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தி. அந்த அடிப்படையில் தான் பராஅத்தினுடைய அன்றைய இரவு கபர்ஸ்தானுக்கு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஜமாத்துல ஒன்னா கூடி கபர்ஸ்தானுக்கு போவாங்க. அங்க போய் என்ன செய்வாங்கன்னா யாசீனை ஓதி துஆ செஞ்சுட்டு கபர் ஜியாரத் பண்ணிட்டு வர்றதெல்லாம் பார்க்கிறோம். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. நாம பெரிய அறிவாளி இன்னைக்கு நினைச்சுக்கிறோம் இல்ல, முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அன்பிற்கினியவர்களே, இது மாதிரியான வரலாற்று பூர்வமான செய்திகளை எடுத்துத்தான் சுன்னத் என்ற அடிப்படையிலே அது போன்ற காரியங்களை செய்யறாங்க. இன்னைக்கு கபர்ஸ்தான் பக்கம் நம்ம யாராவது இறந்து விட்டால் அதை அடக்கம் செய்வதற்கு போகிறோமே தவிர வேறு என்னைக்காவது ஜியாரத்துக்கு நாம போனது உண்டா? கொஞ்சம் மனசை தொட்டு பாருங்க. நம்ம கபர் ஜியாரத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிற செய்தி. யாராவது நம்ம கபர்ஸ்தானுக்கு போய் என்ன செய்யறோம், நம்ம ஜியாரத் செய்து விட்டு வர்றோமான்னு சொன்னா அதையும் ஆரம்ப கட்டத்தில் இந்த அறிவாளிகள் எல்லாம் கபர் ஜியாரத் செய்யக்கூடாது, அது ஷிர்கு, அது பித்அத் என்ன சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணான்னு சொன்னா மண்டையை கழுவி மூளையை மாத்தி வச்சுட்டான். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் கபர்ல நின்று ஜியாரத் செய்யறாங்க.
பின்னாடி சொன்னாங்க, நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன், இப்ப நான் அனுமதி கொடுத்துட்டேன் போங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருப்பதை புகாரி முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஷாபானுடைய பிறை 15 அன்றும் ஜன்னத்துல் பக்கையில நின்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15ஆம் இரவில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ அன்னை ஆயிஷா சித்திகா அவங்கள சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா இங்க வந்து இந்த பிறை 15 இங்க நின்று பிரார்த்தனை செய்யறேன், ஜியாரத்துக்கு நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னா, இந்த இரவு 15ஆம் இரவு முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். அல்லாஹ் எங்க வர்றான்? முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். பனு கல்பு என்ற கோத்திரத்தாருடைய ஆடுகள், அவங்க நிறைய ஆடு வளர்ப்பாங்க, அவங்க நிறைய ஆடுகள் வளர்க்கிற ஒரு கோத்திரம். அவங்கள்ட்ட இருக்கிற ஆடுகளுடைய ரோமங்கள் இருக்கு, அது மிக அடர்த்தியானதாக இருக்கும். அதை சொல்லுகிறார்கள், பனு கல்பினுடைய கோத்திரத்தாருடைய ஆடுகளில் இருக்கிற ரோமங்களின் எண்ணிக்கையை விட அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபான் 15ஆம் இரவிலே மன்னிப்பை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறான். எனவே நான் இந்த கபர்வாசிகளுக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்ய வந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக முன்னோர்கள் செய்தது எதுவும் முட்டாள்தனம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஷஅபானிலே நோன்பு நோற்பது, ஷஅபானிலே நோன்பு வைங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லப்படும். ஷஅபான நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு, குறிப்பா பராத் இரவு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த இரவுகளை நோன்பு வைங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்றது என்று ஒதுக்கி தள்ளுவார்கள். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி, ஒரு முறை நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து, நாயகமே, மற்ற மாதங்களை விட ஷஅபானிலே நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீர்களே, 12 மாசத்துல ரமலானை விட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னா ஷஅபானிலே நீங்க அதிகமா நோன்பு வைக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று என்ன செய்யறாங்க? உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்படி கேள்வியை முன்வைக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜபு மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும், ரஜபு மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடையிலே உள்ள இந்த ஷஅபான் மாதத்திலே மக்கள் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய, மக்கள் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய, ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரஜபு என்பது விதைக்கின்ற மாதம், ஷஅபான் என்பது தண்ணீர் ஊற்றுகின்ற மாதம், ரமலான் என்பது அறுவடை செய்கின்ற மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப அதை நினைவுபடுத்தி சொல்றாங்க, கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது. இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே நல்லறங்கள் எடுத்து காட்டப்படுகிறது, நாம் செய்கிற நல்லறங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. என்னை பற்றி காட்டுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே காட்டுகிற பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே காட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த நல்லறத்தோடு நான் அல்லாஹ்விடத்திலே காட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே நான் ஷஅபானிலே அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நசாயில பதிவாயிருக்கிறது, முஸ்னத் அஹ்மதுல பதிவாயிருக்கிறது, பைஹக்கில பதிவாயிருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த பராத்தை பற்றி ஏறத்தாழ 20 அறிவிப்புகள் இருக்கு. அது வந்து லைஃபாகவே இருக்கட்டும், பலகீனமாகவே இருக்கட்டுமே. பலகீனம்னு சொன்னா நம்ம அப்படி விளை செய்தி ஹதீஸ் வந்து லைஃப்னு பலகீனம் சொல்லி விளங்கிடக்கூடாது. அறிவிப்பாளர் பலகீனம். இப்போ உதாரணத்திற்கு நான் பேசிய செய்தியில் இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன செய்யறாரு, அதிர்ச்சி மாதிரியான ஒரு செய்தியை சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரை பற்றி மக்களிடத்துல என்ன கருத்தா இருக்கும், இவர் கொஞ்சம் பொய் சொல்லுவாருங்க, இவரு பொய் சொல்லுவாரு, அதனால இவர் சொல்ற செய்தி ஏற்றுக்க முடியாது. செய்தி பற்றி பிரச்சனை இல்லைங்க, சொல்லுகிற நபரை பற்றிய பிரச்சனை, அது வந்து லைஃப். இப்போ அதே ஒரு செய்தியை இன்னும் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் என்ன செய்றாங்க, இன்னைக்கு பள்ளிவாசல் அஜிர்த்து இன்ன செய்தியை பேசினார் என்று இன்னும் 3 பேர் சொல்லும் பொழுது
அவர் உண்மையிலேயே பொய் சொல்லவராகவோ அல்லது மறதி உடையவராகவோ இருந்தாலும் கூட அந்த சொல்லுகிற செய்தியை இன்னும் பல பேர் சொல்லுவதனால் அந்த செய்தி சரியான செய்தி சகிஹாகி விடுகிறது என்று சட்டக்கலை வல்லுநர்கள் சொல்லித் தருகிற செய்தி. அந்த அடிப்படையிலே இந்த பராஅத்தை பற்றிய செய்தி 20 அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது. 1-2ன்னா லைஃப் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். 20 பேருமா போய் சொல்லுவாங்க, 20 அறிவிப்புகளுமா பொய்யாக இருக்கும். கொஞ்சமாவது இந்த அறிவாளிகள் யோசிக்க வேண்டாமா? அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஷாபானிலே நோன்பையும் குறிப்பாக அந்த பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீர் என்று சொல்லுவார்கள், மாசம் மாசம் வைக்கிற நோன்பு, அதோடு சேர்த்து இன்னும் சில நோன்புகளையும் வைத்தால் நன்மைக்குரியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொல்லி தருகிற இன்னொரு செய்தி பாருங்க. இன்னல்லாஹ யத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான். அல்லாஹ் நசரான் சொன்னா இந்த லைலத்து ஷஅபானுடைய 15ஆம் இரவு அன்னைக்கு அல்லாஹ் கீழே இறங்கி வர்றான். வந்து ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, தன்னுடைய படைப்பினங்கள் எல்லோருக்கும் என்ன செய்றான்னு சொன்னா மன்னிப்பை கொடுக்கின்றான், மன்னிப்பை வழங்குகின்றான். இல்லா லில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களை தவிர. அவ் முஷாஹினின், அவ் முஷாஹின் சொன்னா குரோதம் கொண்டிருப்பது. ஒரு முஸ்லீம் இடத்துல இந்த நம்பர்லாம் பிடிக்காதுங்க, நான் இவற்றெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க, இவற்றெல்லாம் பேச மாட்டேங்க, குரோதம் பிடிக்கலன்னு சொன்னா சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படி போகலாம் வரலாம். பார்த்தோம் முஸ்லீம் என்ற அடிப்படையில சலாம் சொல்லலாம். ரொம்ப டீப்பாக பழக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா குரோதத்தோடு அவரை பார்ப்பதையே வெறுப்பது, அவர் பேசுவதை வெறுப்பது, அவர் தன்னிடத்திலே வருவதை வெறுப்பது, இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட நபரை தவிர பாக்கி எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா மன்னிப்பை வழங்குகிறான். எப்பங்க? ஷஅபானுடைய பிறை 15 அன்று அல்லாஹ் வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க சொல்லுகிற செய்தி, அறிவிக்கிற செய்தி இப்னு மாஜாவுல 1380 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று பைஹக்கில 3552 எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு ஹிப்பானிலே தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்னைக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குறான். அன்றைய இரவு அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா வாங்க மன்னிப்பு கேளுங்க, நல்ல அமல்களை செய்யுங்க, தொழுவுங்க, குர்ஆனை ஓதுங்க, வாங்கன்னு சொல்லி என்ன செய்றான்னா அல்லாஹ் அழைக்கின்றான். நாம தான் மறுக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று மற்றொரு ஹதீஸிலே கூடுதலாக அந்த ஹதீஸை போன்ற வாசக தொடரலாம் அப்படிதான் இருக்கும். கடைசியா கூடுதலாக ஒரு செய்தி, ஃபயக்ஃபிரு லிஇபாதிஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிக்கின்றான். இன்றைய தினத்திலே இல்லல் இஸ்னைனி, 2 நபர்களை தவிர, ஒன்றுவர் முஷாஹினி, குரோதம் கொண்டிருப்பவர், இன்னொருவர் யார் என்று சொன்னால் வகாத்திலுன் நஃப்ஸி, தன்னை தற்கொலை செய்து கொண்டார் அல்லவா, அந்த தற்கொலை செய்து கொண்டவரை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தற்கொலை செஞ்சவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதுல பதிவாயிருக்கு 6353 என்ற பதிவாயிருக்கிறது. மிஷ்காத்துடைய பக்கம் 115 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க இந்த செய்தியை அறிவித்து தருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கருணையாளன் அல்லாஹ் கருணையாளன். அவன் எதிர்பார்க்கிறான் அடியார்கள்ட்ட நல்ல அமல்கள் செஞ்சு வர்றாங்களா, கொடுக்குறாங்களா, செஞ்சு அனுப்புறாங்களா, அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். ஷஅபான் பிறை 15 அன்று தனது படைப்பினங்களின் மீது கருணை பார்வையை செலுத்துகின்றான் வல்ல ரப்பு. எப்பவுமே கருணை உள்ளவன் தான். இப்ப கூடுதலா என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நாளுக்கு ஒரு சிறப்பை கொடுத்து அதிகப்படியான நபர்களை மன்னிக்க வேண்டும், அதிகமான ரஹமத்தை கொடுக்க வேண்டும், அதிகமான அருள் வளங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கருணையாளன் என்ன செய்யறான்னு சொன்னா எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். இறை மறுப்பாளர்களுக்கு கூட அவகாசம் கொடுக்கின்றான். ரப்ப மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு கூட இன்னைக்காவது வந்து ரப்ப ஏற்றுக்கொள்ளுகிறானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே போல இறை நம்பிக்கையாளர்கள் பாவம் செஞ்சிருப்பார்கள் அல்லவா, அன்னைக்கு வந்து உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்களா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே போல குரோதங்களோடு
உறவுகளை முடித்துக் கொண்டு குரோதங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினத்திலே ரப்பிடத்திலே, ரப்பே நான் இதுவரை விளங்காமல் இருந்து விட்டேன், அந்த பாவத்தை மன்னித்து விடுறா அல்லாஹ் என்று சொல்லி ரப்பிடத்திலே கேட்க முன் வருகிறார்களா என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபி ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. பைஹக்கில 3551 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. தபரானிலேயும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஷஅபான் பிறை 15 அது பித்அத்தான இரவு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை நல் அமல்களை நான் செய்ய வேண்டும். என்னால கூட்டா முடியல, கூட்டா செஞ்சு சேர்ந்து செய்யறதுக்கு முடியல, தனியாவது செய்யுங்க. அன்றைய இரவு எந்திரிங்க, தஹஜ்ஜத் தொழுவுங்க. அன்றைய இரவு நீங்க பக்கத்தில் இருக்கிற கபஸ்தானுக்கு போங்க, ஜியாரத் பண்ணிட்டு வாங்க. அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாட்டம் செய்து விட்டு வாங்க. சுன்னத் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் போயிருக்காங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் செஞ்ச காரியம் எல்லாம் சுன்னத்து தானே. அப்ப நான் அதை செஞ்சா அது எப்படி பிதஅத் ஆகிவிடும்? அன்பிற்கினியவர்களே, கொஞ்சம் நாம் அறிவுக்கு இடம் கொடுப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கட்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். நாயகமே, இன்றைய இரவு ஷஅபான் 15ஆம் இரவாகும். சொல்றது யாருன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வருகை தந்து சொல்றாங்க. எனவே அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த இரவிலே பனு கல்பு கூட்டத்தாருடைய ஆடுகளினுடைய அந்த ரோமங்களை விட கூடுதலாக நரகவாசிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது, விடுதலை வழங்கப்படுகிறது. இணை கற்பிப்பவனை தவிர, குரோதம் கொண்டிருப்பவனை தவிர, உறவுகளை துண்டிப்பவனை தவிர, பெருமைக்காக வேண்டி தன்னுடைய கீழாடையை கரண்டுக்கு கீழே தொங்கவிட்டு செல்கின்றான் அல்லவா அவனை தவிர, பெற்றோரை துன்புறுத்துகிறான் அல்லவா அவனை தவிர, தொடர்ந்து மது போதையிலே மிதக்கின்றான் அல்லவா. இன்னைக்கு பழகி போச்சு. நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நிம்மதி வேணுமா, அதனால போய் ஒரு பெக்கு உள்ள விட்டுக்கிறாரான். இருக்கிற நிம்மதியை குட்டிச்சோரா போயிடும். கடைசியில குடிகாரனா போய் என்ன செய்வான்னு சொன்னா கிட்னி சீக்கிரமா பாதிச்சு 45 வயசுல என்ன செய்யறான், கபஸ்தான் போயிடுறான். அதான் நிலைமை. அதுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வும் நிறைய குர்ஆன்ல சொல்றான், வேண்டாம் விட்டுருங்க, நிம்மதி கிடைக்காது, உன் நிம்மதி கெட்டு போயிடும் அல்லாஹ் சொல்றான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து குடிகாரனாக இருப்பவன் கூட அன்னைக்கு வந்து ரப்பிடத்துல கரம் எழுதிட்டா அதோடு விட்டு தொலைச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான். பெற்றோரை துன்புறுத்திட்டான், அன்னைக்கு வந்து ரப்பே தெரியாம செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறான், அல்லாஹ் மன்னிச்சிடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. பைஹக்கிலே 3556 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அந்த அடிப்படையிலே நடந்து கொள்வதற்கும், குறிப்பாக அந்த ஷஅபானுடைய அந்த பிறை 15 நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும், மன்னிப்புகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும், நம்முடைய முன்னோர்களுக்காக பாவ மன்னிப்புக்கு கேட்கக்கூடிய நல்லவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.